Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு மே 9ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்புகள் கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர் தேர்வுகளையும் இதர் தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறையேனும் முயற்சி செய்தால்தான் அதன் பலனை அடைய முடியும். சரிங்களா? என்ன நம்ம நிறைய பயிற்சி செய்வோம், ஆனால் அது முறையான பயிற்சியாக முயற்சியோட கூடிய பயிற்சியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம கோடி தடவை பயிற்சி செஞ்சாலும் ஒரு தடவையாவது நம்ம முழு முயற்சியோட பயிற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றியாளர்களாக மாறுவோம். சரிங்களா? கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறையேனும் முயற்சி செய்தால்தான் அதன் பலனை அடைய முடியும். சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்வர் திருச்சி பயணம். சரிங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக களப்பயணம் மேற்கொள்வார். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருச்சியில் நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாட்கள் களப்பயணம் மேற்கொள்கிறார். அதில் அரசாங்கம் சார்பில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கிறாரு. அதுபோக முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் திருச்சி துவாக்குடியில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் அரசு பள்ளி மாணாக்கர்களுக்காக உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய ரெசிடென்சியல் கேம்பஸ், அதோட கூடிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நிர்மலிக்கான்னு சொன்னால் தொடங்கி வைத்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். அதை கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் டெல்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மாடல் ஸ்கூல்ஸை பார்த்துட்டு வந்து அதை விட பிரம்மாண்டமான முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தமிழ்நாட்டில் மாடல் ஸ்கூல் அரசு மாதிரி பள்ளிகள் உருவாக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு செஞ்சிருப்பார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி சற்றேறக்குறை 38 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு மாதிரி பள்ளிகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பெரும்பாலும் அரசு மாதிரி பள்ளிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த கட்டடம் இல்லாமல் வாடகை கட்டடத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. 2023க்கான அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக ஒரு 5 மாவட்டங்களில் வந்து அந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து சொந்தமான கட்டடங்கள் கட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் துவாக்குடியில் சற்றேறக்குறைய 57.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.25 ஹெக்டேர் பரப்பளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய ஹாஸ்டல் வசதியோடு கூடிய கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் என்ன செய்யப்படும் சொன்னால் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்குது. அதாவது ஆசிரியர்களுக்கான தங்குமிடங்கள், மாணாக்கர்களுக்கான தங்குமிடங்கள், அதேபோல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் சொல்லி பலதரப்பட்ட வகைகளில் பல்வேறு நவீன முறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடமானது உருவாக்கப்பட்டிருக்குது. திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை திறந்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 38 மாவட்டங்களில் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸை மாதிரி ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்குன்னு சொல்லி சொந்த பில்டிங் கட்டுவதற்காக முதல் கட்டமாக ஒரு 5 மாவட்டங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கப்பட்டு அதில் ஃபஸ்ட்டு கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி மாவட்டத்துக்கு துவாக்குடியில் என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் அந்த உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய ஹாஸ்டல் வசதியோடு கூடிய அந்த கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் வந்து ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இதற்கு முன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு மாதிரி பள்ளிகளில் படித்த சற்றேறக்குறைய 900க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பல IIT, IISc போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயின்று கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட், அடுத்து நான் போகக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய போப் தேர்வு. சரிங்களா? அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 266வது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறை தொடங்கி இருந்துச்சு. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்டினல்கள், சரிங்களா, அந்த போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருப்போம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டினல்கள்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலர் தொப்பி அணிஞ்சிருப்பாங்க. இந்த கார்டினல்களில் 80 வயதுக்கு மேற்பட்டவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் போப் தேர்வில் வந்து ஓட் பண்ண முடியாது. மீதி இருக்கக்கூடிய போப் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஓட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டிகனில் இருக்கக்கூடிய சிஸ்டைன் தேவாலயத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 133 கார்டினல்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மூடப்பட்ட அறையில் வந்து புதிய போப் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாக்கெடுப்பை
தொடங்கியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய புகைக்குண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கலர் புகை வெளியேறும். அப்படின்னா இன்னும் போப் தேர்ந்தெடுக்கப்படலைன்னு அர்த்தம். அதற்கப்புறமாக எப்போ போப் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அப்போ வெளியாகக்கூடிய அந்த புகைக்குண்டிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு சில தினங்களாக அதற்கான தேர்தல் நடைமுறைகள் நடத்தப்பட்டுச்சு. முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புகைக்குண்டிலேருந்து கருப்பு கலரில் தான் புகை வந்துச்சு. அடுத்து ஒரு சில மணி நேரங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியான புகை வந்து வெள்ளை கலரில் இருந்துச்சு. அப்போ புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு தெரிஞ்சு. அதாவது இந்த 133 கார்டினல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ல் 2 பங்கு ஓட் பெறக்கூடிய அந்த போப் வந்து புதிய போப்பாக என்ன செய்யப்பாருன்னு சொன்னால் அறிவிக்கப்படுவார். போப் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா அவர்கிட்ட முதல்ல சம்மதம் கேட்கப்படும். நீங்கள் போப்பாக பொறுப்பேற்க ஓகே தானா அப்படின்னு சொல்லி அவர் சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போப் வந்து அறிவிப்பு செய்யப்படுவார். அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 267வது போப் என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். போப் என்பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய ரோமன் கேத்தலிக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மத தலைவராக இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த போப் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் 267வது போப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்டிஸ் என்ன செய்யிருக்கார் சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவருக்கு வந்து அவர் இயற்பெயர் இது அவருடைய இயற்பெயர். அவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த போப்புக்கான ஒரு புதிய பெயர் சூட்டப்படும். அந்த அடிப்படையில் தற்பொழுதைய புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த போப்புக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 14ஆம் லியோ அப்படிங்கக்கூடிய பெயர் சூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 267வது புதிய போப்பாக அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்டிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த போப் அதாவது அமெரிக்காவில் மற்றும் பெரு இந்த 2 நாட்டினுடைய குடியுரிமை இவர்கிட்ட இருக்குது. அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது போப் அப்படிங்கக்கூடிய பெருமை இவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர் பார்த்தீங்கன்னா 14ஆம் லியோன்னு அழைக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அப்போ ரோமன் கேத்தலிக் ஆர்சி கத்தோலிக் கிறிஸ்தவனுடைய மத தலைவராக புதிய போப்பாக 267வது போப்பாக அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்டிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். போப் 14ஆம் லியோ. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அமைச்சரவையில் இலாக்காக்கள் ஒரு 2 அமைச்சர்கள்ட்ட என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அமைச்சருடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கனிம வளங்கள் கனிம மற்றும் சுரங்கங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த பிரிவு அந்த துறை தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்டு சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி கிட்ட இருந்த சட்டம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் யாருக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் துரைமுருகன் அவர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியான அந்த நியூஸில் வந்து இந்த செய்தி தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் தான் அமைச்சரவையில் சிறு மாற்றம் செய்யப்பட்டுச்சு நமக்கு நன்றாக தெரியும். 2 அமைச்சர்கள் அதாவது பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் என்ன பண்ணாங்க சொன்னால் ராஜினாமா பண்ணாங்க. மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து புதிதாக பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதுபோக ஒரு சில அமைச்சர்களுக்கான இலாக்காக்களே என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைச்சர் துரைமுருகன் கிட்ட இருந்த அந்த கனிமங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லையா, கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை, அது வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதிக்கிட்ட இருந்த சட்டம் வந்து இவருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள், சட்டப்பேரவை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேர்தல்கள், கடவுச்சீட்டுகள் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக செயல்படுவார். அமைச்சர் எஸ் ரகுபதியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சராக செயல்படுவார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு. சரிங்களா, அதாவது ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளிலையும் பத்திரிகை துறை எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடிகிறது, பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செய்திகளை வெளியிட முடிகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலானது தயார் செய்யப்படுகிறது. அதாவது எல்லைகளை கடந்த பத்திரிகையாளர் அமைப்பு அப்படிக்கூடிய அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இதை வெளியிட்டு வராங்க. வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அந்த டேயை முன்னிட்டு, உலக பத்திரிகை சுதந்திரத்தை முன்னிட்டு அது அடிப்படையில் இந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய 180 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியாவுக்கு 151வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த ஆண்டை விட இந்தியா சற்று ஒரு சில இடங்கள் முன்னேறி 151வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். முதல் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நார்வே முதல் இடத்துல இருக்குது. நார்வேயில் பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நார்வேக்கு அடுத்த இடத்துல எஸ்டோனியா, நெதர்லாந்து போன்ற நாடுகள் அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறாங்க.
கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எரித்ரீயா அப்படிங்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி இடத்துல இருக்குது. அந்த கடைசிக்கு மேலே வடகொரியாவும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவும் இருக்குது. அது வடகொரியா சீனா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் டிவியில் நியூஸ் சேனல்கள் ஒளிபரப்ப முடியும், நியூஸ் பத்திரிகைகள் வெளியிட முடியும். அங்கே வெளியாகக்கூடிய எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு ஃபில்டருக்கு அப்புறம் தான் செய்திகளே ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறலாம் குறிப்பிட முடியாத விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 நாடுகளும் கடைசி 3 இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லைகளை கடந்த பத்திரிகையாளர்கள் அமைப்பு சார்பில் வெளியிடப்படக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் முதல் இடத்துல நார்வே கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் இருக்குது, 2வது இடத்துல எஸ்டோனியா, 3வது இடத்துல நெதர்லாந்தும் இருக்குது. கடைசி 3 இடங்களில் எரித்ரீயா, வடகொரியா, சீனா நாடுகள் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 151வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் சொன்னால் பதவியை நீக்கிறதுக்கு பரிந்துரை யார் யாருக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு பண்ணியிருக்கிறாங்க. யாரை நீக்கம் செய்வதற்கு அப்படின்னு சொன்னால் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்கம் செய்வதற்கு. ஏன் அப்படிங்கிறது நமக்கு முன்னாலே நம்ம பழைய வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது நீதிபதி யஷ்வந்த் வர்மா வந்து டெல்லியில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் நீதிபதியாக பொறுப்பில் இருந்தார், 2வது இடத்துல இருந்தார். அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த ஃபயர் அணைப்பதற்காக தீயணைப்புத்துறை வராங்க. ஒரு ரூமில் தீப்பிடிச்சு எரிதுன்னு சொல்லி அங்கே தீயை அணைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய் கட்டுகள் வந்து எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. உடனடியாக இது குறித்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக இது குறித்து உச்சநீதிமன்றம் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் விசாரணை எல்லாம் முடக்கி விடுதாங்க. அந்த யஷ்வந்த் சர்மா அவர்கள் வந்து தில்லி ஹைகோர்ட்டில் இருந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு என்ன செய்தார் சொன்னால் இடமாற்றம் செய்யப்படுகிறார். அவருக்கு நீதித்துறை சார்ந்த எந்த பொறுப்புகளும் வழங்கப்படலை, ஆனால் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். சரிங்களா? இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஷீல் நாகு தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட அவரோட சேர்த்து 3 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இது குறித்து விசாரணை நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இவர் வந்து நடத்தின விசாரணையின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் இருந்து பணம் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் அவர் ரிப்போர்ட்டை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை நீங்களாக பதவி விலகுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் பதவி விலக மறுத்தார் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது குறித்த தகவல்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவரை பதவி நீக்கம் செய்யணும். அப்படி தான் நீக்கம் செய்ய முடியும். அதாவது தவறான நடத்தையோ அல்லது திறனின்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஒன்று அவராக ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்படும், அவர் கேட்கல அப்படின்னு சொன்னால் இந்த முறை தான் பின்பற்ற முடியும். அந்த அடிப்படையில் தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தோட தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குது, அவரை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவர் ராஜினாமா பண்ணலை. அதன் காரணமாக தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தில்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக மூத்த நீதிபதிகளில் ஒருவராக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் வந்து பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அவர் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அவர் மேலே நடத்தப்பட்ட கூட்டுக்குழு விசாரணை அடிப்படையில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்யுமாறு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் ஐஎன்எஸ் அர்னாலா. சரிங்களா? ஐஎன்எஸ் அர்னாலா அப்படிங்கிறது முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்திய கப்பல் படைக்கான ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அர்னாலா. சரிங்களா? அதாவது 8 நீர்மூழ்கி கப்பல்கள் தயார் செய்வதற்காக முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை தயார் செய்வதற்காக கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய கார்டன் ரிச் கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் நிறுவனத்திற்கு வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது கப்பல் தான் இந்த கப்பல். இந்த கப்பலை அந்த கார்டன் ரிச் நிறுவனம் வந்து காட்டுப்பள்ளி சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்கியிருக்கிறாங்க. இது இந்திய கடற்படையில் தற்போது இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். 77.6 மீட்டர் நீளம், 10.5 மீட்டர் அகலம் உடையது இந்த அர்னாலா. அது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்காக இந்த கப்பலானது பயன்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த ஒரு கோட்டையின் நினைவாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கப்பலுக்கு ஐஎன்எஸ் அர்னாலான்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய கார்டன் ரிச் கப்பல் கட்டு நிறுவனம்
காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய L&T நிறுவனத்தோடு இணைந்து முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்தியாவினுடைய முதலாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலான INS அர்னாலாவை இந்திய கடற்படையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த கோட்டை நினைவாக அந்த கப்பலுக்கு INS அர்னாலான்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 77.6 மீட்டர் நீளம், 10.5 மீட்டர் அகலம் உடையது. கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்காக இந்த கப்பல் படையிட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்குதல் முறியடிப்பு. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் தேதி நள்ளிரவில் வந்து இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் வந்து தாக்கி அளித்தாங்க. சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் வந்து அதில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில், இதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து தொடர்ந்து எல்லைப்புறங்கள் வந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போல் குஜராத் அண்டு ராஜஸ்தான் போன்ற பகுதிகள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய நாட்டிலிருந்து ராணுவ போர் விமானங்கள் மூலமாக ஏவுகணைகளை வீசுத்தாங்க, ட்ரோன்களை வீசுத்தாங்க. ஆனால் இந்தியா அதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அதை முறியடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லையில் வந்து ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அறிவிக்கப்படாத ஒரு போராக இந்த தாக்குதல் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது பாகிஸ்தானுடைய JF-17 ரக போர் விமானங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ரேடார்கள் அழிப்பதற்காக இந்தியா இஸ்ரேல் தயாரிப்பான ஹரோஃப் ட்ரோன்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து நம்ம பயன்படுத்தணும். சற்றேறக்குறைய 35,000 கோடி மதிப்பீட்டில் நம்ம ஒரு 5 S-400 இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம வாங்கியிருக்கிறோம். அதற்கு இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்ரா அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரக்கூடிய எதிர்நாடுகளுடைய அந்த இலக்குகளை சரியான முறையில் கண்காணித்து அது 400 கிலோமீட்டருக்கு உள்ளே வரும்போதே என்ன செஞ்சிடும்னு சொன்னால் அழித்து அதை தோஷம் பண்ணிடும். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுதர்சன சக்ராவை நம்ம பயன்படுத்தி எல்லையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகள் எல்லாம் முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லைப்புறங்களை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சற்றேறக்குறைய ஒரு 16 இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நேற்றைய தினத்தில் இறந்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் வந்து தகவல்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, பதுங்கு குழிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லைப்புறங்களில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விமான சேவைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. IPL மேட்சஸ் வந்து நேற்றைய தினம் நடைபெற்ற மேட்ச் கூட நிறுத்தப்பட்டிருக்குது. அடுத்த மேட்சை தொடரலாமா வேண்டாமான்னு கூட BCCI இன்னைக்கு ஆலோசனை பண்ண இருக்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழல் எல்லைப்புறங்கள் நிலவுதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில், அதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தீவிர தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்திய எல்லைப்புறங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக குஜராத் அண்டு பஞ்சாப், ராஜஸ்தான் அண்டு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து ட்ரோன்களையும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் S-400 பாதுகாப்பு வான் பாதுகாப்பு மூலமாக நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இஸ்ரேலினுடைய ஹரோப் ட்ரோன்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய பல்வேறு இராணுவ தளங்கள் மேலே இந்தியாவும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆளில்லாத ட்ரோன்கள் மூலமாக, தற்கொலை ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி வருகிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம ரீக்கே பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் வந்து திருச்சி களப்பயணம் மேற்கொண்டிருக்கார். அந்த களப்பயணத்தில் திருச்சி துவாக்குடியில் சற்றேறக்குறைய 57.47 கோடி மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய ரெசிடென்சியல் கேம்பஸ், ஹாஸ்டல் வசதியுடன் கூடிய அரசு மாடல் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திறந்து வைத்திருக்கிறார். மாவட்டத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அரசு மாதிரி பள்ளிகள் இருக்குது. இது வந்து தற்போது வாடகை கட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இது எல்லாத்துக்குமே சொந்த பில்டிங் கட்டுவதற்கான முயற்சிகளினுடைய ஒரு முன்னோட்டமாக 5 மாவட்டங்களில் அதற்கான ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதில் தற்போது திருச்சி துவாக்குடியில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய அரசு மாதிரி பள்ளி முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரோவோசிஸ்ட் அப்படிங்கூடிய போப் அப்படிங்கூடிய கார்டினல் 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அமெரிக்கா மற்றும் பெரு குடியுரிமை பெற்றிருக்கிறாரு. அமெரிக்காவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய முதலாவது போப் அப்படிங்கூடிய பெருமைக்குரிய நபராக மாறியிருக்கிறார். அவர் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போப் 14ஆம் லியோன் அழைக்கப்படுவார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நான் பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால் அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த
கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறையானது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் சட்டத்துறையை தன்வசம் வச்சிருந்த ரகுபதி கிட்ட இருந்து சட்டம் துரைமுருகன் அவர்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் இலாக்கா மாற்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் இனி சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள், சட்டப்பேரவை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேர்தல்கள், கடவுச்சீட்டுகள் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக செயல்படுவார். அமைச்சர் எஸ் ரகுபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் அமைச்சராக செயல்படுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லைகளை கடந்த பத்திரிகையாளர் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான பத்திரிகை சுதந்திர பட்டியல் 180 நாடுகள் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இந்தியாவுக்கு 151வது இடம் கிடைத்திருக்கு. முதல் 3 இடங்களில் நார்வே, எஸ்டோனியா, நெதர்லாந்து இருக்குது. கடைசி 3 இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரித்திரியா, வடகொரியா, சீனா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தில்லி உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட சூழலில் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். தற்பொழுது அவர் மேலான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்குது. பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ஷீல் நாக் அவருடைய தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணையில் அது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பதவியை நீக்கம் செய்யுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் தவறான நடத்த இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தான் என்ன பண்ண முடியும்னா நீக்கம் செய்ய முடியும். ஒன்று அவராக ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்படும், அவர் கேட்கல அப்படின்னு சொன்னால் நீக்கம் தான் செய்ய முடியும். அதற்கான சூழல் உருவாகிருக்குது. அந்த அடிப்படையில் இது குறித்து மேல் விஷயங்களை முடிவு செய்வதற்காக குடியரசுத் தலைவருக்கு என்ன செய்யப்பட்டு சொன்னால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவினுடைய முதலாவது நீர்மூழ்கி கப்பலான INS அர்னாலா. சரிங்களா? இது இந்திய கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. இந்த கப்பலானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேற்குவங்கம் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய காட்டன் ரிச் கப்பல் கட்டு மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. L&T நிறுவனத்தோடு இணைந்து காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய L&T நிறுவனத்தோடு இணைந்து அவங்க இந்த கப்பலை டிசைன் செஞ்சிருக்கிறாங்க. 77.6 மீட்டர் நீளம், 10.5 மீட்டர் அகலம் உடையது. கடலோர பகுதிகளில் குறிப்பாக தீவிர ரோந்து பணியை மேற்கொள்வதற்காக இந்த கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த ஒரு கோட்டையினுடைய நினைவாக இதற்கு அர்னாலான்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ தளங்கள் மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு அடுத்ததாக இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது. குறிப்பாக எல்லைப்புறங்கள், அதாவது குஜராத், ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு சில தினங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவரைக்கும் 16 சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ரேடார்களை அழிப்பதற்காக இந்தியா இஸ்ரேலினுடைய ஹரோப் ட்ரோன்களை பயன்படுத்துது. அதேபோல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை அழிப்பதற்காக இந்தியா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, அதற்கு சுதர்சனுக்கு நம்ம பேர் சூட்டிருக்கிறோம். 35,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒரு 5 எண்ணம் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 600 கிலோமீட்டரில் முன்னால் வரும்போதே கணிச்சிடும், 400 கிலோமீட்டருக்கு உள்ளே வரும்போது அதை முற்றிலுமாக அழித்துவிடும். அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அது இரு நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதற்றமான சூழ்நிலை நிலவுது. ஒரு அறிவிக்கப்படாத போராக இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு உலக நாடுகளும் இரு நாடுகளும் அமைதி காக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க சார் வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேலைபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.